அப்போ ஒரு தேட்டர் ரெண்டே அப்போது ₹1,00,000 பட் இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய தேட்டர்லேயே போடலான்னு சொல்லி சின்ன தேட்டர் தரேன்னாரு. நம்மளுக்கு சின்னதுன்ற கதையே இல்லை, எல்லாம் கிராண்டியர். பெரிய தேட்டர்னால் அதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி ஆடியோ லான்ச்சு. அப்புறம் தான் சுசிலா அம்மா, அப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா ஓகே, நான் வந்து குத்து விளக்கு கேட்குறேன், நீங்கள் தான் வரணும் மேடம்னு வரேன்னு சொல்லிட்டாங்க. சுசிலா அம்மா வந்துட்டாங்க, பிபி சீனிவாஸ் வந்துட்டாங்க, விஎஸ் ராகவன் வந்துட்டார், அப்புறம் கமலா தேட்டர் எல்லாம் பெரிய அன்றைக்கி இருந்த எல்லாருமே வந்து எல்லாம் வந்துட்டாங்க. வந்து ஆடியோ லான்ச்சில் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அது வரலையும் என்னன்னு தெரியாது. ஆனால் சத்யம் தேட்டரில் த்ரோ பண்ணி பார்த்த பின்னாடி அந்த கிராண்டியர் 3 சாங்கு ப்ளஸ் ட்ரெய்லரை பார்த்த முன்னாடி எங்கள் மதுரை மக்கள் ரசிகர்கள், கோயம்புத்தூர் இருந்த ரசிகர்கள்லாம் ஹவுஸ் அன்றைக்கி விடிகாலம் 7 மணிக்கு போடுறோம், 7 மணிக்கு ஹவுஸ்ஃபுல். அவ்வளோ அப்படி ஒரு வாரம் அப்படி அதோடு இருந்தது. அந்த மாதிரி ஒரு எழுச்சி. ட்ரெய்லரை போட்ட உடனே பெரிய ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ்ஸுகள் எல்லாம் எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு மேட்டர் சொல்லணுன்னா, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒய்ஜி மொய்தீன் சார் கிட்ட நான் போகிறதுக்காக மிஸ்டர் கான்னு சொல்லி ஒரு சிவாஜி மன்ற அசோசியேஷனோட செக்ரட்டரியாக இருந்தவர், அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கப்போ நான் ஒய்ஜி சார்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன், வாங்க அவரை போய் பார்க்கலான்னு சொல்லி. அவர் தீவிரமான சிவாஜி. ஆமாம், போய் அவர்கிட்ட நான் போன உடனே சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சார் இந்த மாதிரி இந்த படத்தை எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார். என்ன இதை சம்பாதிக்கணுமா அப்படின்னா, சம்பாதிக்கிறதுன்னு அப்படின்னு இல்லை சார், பட் இருந்தாலும் நம்ம நடிகர் திலகத்தையும் மகாபாரத்தையும் இன்றைக்கி போய் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு ஆசையில் தான் நான் இந்த பண்ண டெக்னிக்கல் மேட்டர் எல்லாத்தையும் சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டேன். அப்படி அத்துந்து போயிட்டேன். சரியா, நான் கூட இருக்கேன் சரி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் வந்து அவரும் முனிகன் ரொம்ப டச்சுன்னா ட்ரெய்லர் ரேட்டு முடிஞ்ச முன்னாடி அதுக்கப்புறம் ட்ரெய்லருக்கு மட்டும்தாங்க சத்யம் தேட்டரில் பர்மிஷன் கொடுத்தாங்க, அங்கே போடுறதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கல. எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா, அந்த தேட்டர்லேயும் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பழைய படத்தை சத்யம் தேட்டரில் போட்டான்ற ஒரு பெரிய பேர் இருக்குல்ல அப்படின்றது, அதுதான் ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். கேட்ட உடனே அதில் அந்த இடத்துல ரெஃப்யூஸ் பண்ணல. ஆனால் ஒய்ஜி சார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த இடத்துல சொல்லி, இது மாதிரி படம் நீ போடு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன முடியாது. அப்படியா சார் சொல்லி அதுக்கப்புறம் அந்த டயத்தில் அவருடைய இதை நம்ம மறக்க முடியாது.